இப்போ நாங்கள் ஃபேமிலியோட எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னா நாகர்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஃபேமிலின்னு சொல்லக்கூடாதுங்க, ஒட்டுமொத்த பட்டாலுமே வந்துருச்சு. வீட்டில் காலையில் எந்திரிச்சோடனே மாடியில் இந்த மாதிரி ஒரு வியூங்க, எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எனக்கு நாகர்கோயில் உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்பவுமே கடலையே பார்த்துட்டு இப்போ ஃபுல்லாக மழையாக பார்க்கும்போது உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த குட்டீஸ் எல்லாம் என்னோட தம்பி, தங்கச்சி, அப்புறம் என்னோட அக்கா பசங்க. இவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம், நானும் என் தங்கச்சியும். அதுக்கப்புறமா எல்லாரும் வேலை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நாகர்கோயில் வந்துட்டு ஊர் சுத்தலனா எப்படி, பக்கத்தில் எங்கே போய் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச உட்காந்தாச்சு. என் தம்பி பையனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, சடங்கு எனக்கா என் தங்கச்சிக்கான்னு. சொல்லு, தெரியாம சொல்லிட்டேன், விடுங்க. குட்டி தம்பி ஏன் அப்படி கேட்டானா, நாங்கள் மெயினாக ஒரு சடங்கு ஃபங்க்ஷனுக்காக தான் நாகர்கோயிலுக்கு வந்திருக்கோம். அதை அவங்க அம்மா சொல்லியிருப்பா போல் சடங்குக்கு போகிறோம் அப்படின்ட்டு. அதான் சடங்கு யாருக்கு, வினோதினி அத்தைக்கா இல்லை என் தங்கச்சி சாந்தி அத்தைக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தானா. அதனால தான் அவனை வச்சு கொஞ்சம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி வெளியே கிளம்ப போகிறோன்றதால குட்டீஸுக்கெல்லாம் முதல்ல டிஃபன் கொடுத்துடலான்னு அவங்க வந்த உடனே எல்லாருக்கும் டிஃபன் வச்சு கொடுத்துட்டாங்க. எங்கள் சித்தி வீடை சுற்றியும் நிறைய தோட்டம் இருந்தது. முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வாசலிலே வந்து அன்னாச்சி பழ தோட்டமும் வாழைமர தோட்டமும் இருந்தது. எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் அன்னாச்சி பழம் எப்படி வரும்னு பார்த்ததே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த கம்பல் வந்து என் தங்கச்சி ஜெய்ப்பூருக்கு டூருக்கு போயிருக்கும்போது எனக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. உண்மையிலேயே இந்த கம்பல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு பெரிய கம்பல் பிடிக்கும், ஆனால் நான் இவ்வளோ பெரிய கம்பல் போட்டது கிடையாது. கொஞ்சம் தயக்கத்தோடு தான் போட்டேன். இந்த கம்பலுக்காகவே நான் இந்த சேலை எடுத்திருந்தேன், மீஷோவில் தான் எடுத்திருந்தேன். ஆனால் இந்த கம்பலும் இந்த சேலைக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பார்த்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது, உனக்கு நல்லா பொருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அரண்மனைக்கு வெளியே இருந்தே ஃபுல்லாக ஒரு வியூ அப்படியே நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இதான் அந்த அரண்மனை மொத்தமும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. உண்மையிலே நாகர்கோயிலில் போய் பார்க்கக்கூடிய ஒரு இடம்னா இந்த அரண்மனையை சொல்லுவேன். ஃபுல் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.